கடையநல்லூரை சேர்ந்த காவேரின்னு ஒரு பொண்ணு. அவ தன்னோட குழந்தைகள் கணவரோட ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தா. அவ வாழ்க்கையில் திடீர்னு சில அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படி நடக்குது, அவள் வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்தது, அதை பற்றி தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வீடு தேடிக்கிட்டு இருந்தா. ஏன்னா அவள் வாழ்ந்துட்டு இருக்க அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அவளை வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ அந்த வீடு அவசரமாக தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால அவளை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அவள் ரொம்பவும் கவலையாக இருந்தா, வாடகைக்கு வீடே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு. வீட்டுக்கு பின்னாடி ஒரு பால் அடைஞ்ச பங்களா இருந்தது. துவைச்சிக்கிட்டே அந்த பங்களாவை பார்த்துட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. இப்படி கெட்டி யாருமே உபயோகப்படுத்தாம இப்படி பாலாக்கி போட்டு வச்சிருக்காங்களே, இந்த மாதிரி வீடு மட்டும் நமக்கு கிடைச்சா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும் அப்படின்னு அவளுக்குள்ளேயே அவள் பேசிக்கிட்டு இருந்தா. அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவள் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு. படக்குன்னு திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. சரி, நம்ம பிரம்ம தான், மாடியில் நம்ம தனியாக நின்றுட்டுருக்கோம்ல, அதனால நமக்கு ஒருவித பயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவளே சமாதானப்படுத்திக்கிட்டா. அவள் குடும்பத்தோட பொழுது சாஞ்சதுக்கு அப்புறமா இரவு தூங்க போனான். கட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட 5 வயசு மகளை பக்கத்தில் போட்டுட்டு தான் படுத்திருந்தா. அப்படி படுத்திருக்கும்போது திடீர்னு அவளுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. கண்ணு முழிச்சு பார்த்தவளுக்கு ஒரு அதிர்ச்சி. இப்போ பக்கத்தில் அவளோட பொண்ணு அவளையே முறைச்சி பார்த்த மாதிரி நின்றுட்டு இருந்தா. கூடவே ஒரு உருமல் சத்தம் வேற. அவளுக்கு ஒரே பயமாக இருந்தது. அவளுக்கு அவள் பொண்ணு மாதிரியே அந்த குழந்தையை பார்த்தா தோணலை, ஏன் மனுஷியாவே அவளுக்கு தோணலை. தான் பொண்ணு பக்கத்தில் இருக்காளான்னு திரும்பி பார்க்கும்போது அவளோட பொண்ணு அவள் பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்கா. அப்போ இங்கே நிற்கிறது யாரு அப்படின்னு அதிர்ச்சிக்குள்ளாகி வாய் எடுக்கிறா கத்துறதுக்கு. ஆனால் அவளால் கத்த முடியல. ரொம்பவும் பயத்தோடையே மனசெல்லாம் படபடக்குது. அவளுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. கை காலெல்லாம் தூக்க முடியல. அவள் மேலே யாரோ இருந்து அமுக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. அதுக்கப்புறம் அவள் ஒரு கிறிஸ்தவ பொண்ணுங்கிறதுனால ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாள். ப்ரேயர் பண்ண ஆரம்பித்த அடுத்த செகண்ட் அந்த உருவம் தானாக மறைஞ்சு போகுது. அப்புறம் எழுந்திரிச்சு தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டா. காலையில் எழுந்ததுக்கப்புறம் தன் கணவர்கிட்ட இதை பற்றி சொல்லும்போது அவளோட கணவர் அவளை கேலி செஞ்சார். எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருந்தா இப்படி தான் கனவு வரும் அப்படின்னு அவளை திட்டினார். அவளும் அதை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு நம்மளோட பிரம்மையாத்தான் இருக்கும் அப்படின்னு விட்டுட்டா. அடுத்த சில தினங்கள் இதே மாதிரியே கனவு. ஒரு பொண்ணு அவள் கனவில் அடிக்கடி வந்து பயமுடுத்துகிற மாதிரி இருந்தது. அப்புறம் அவள் இருக்கிற வீட்டுக்கு வாசலில் நின்று அவங்க வீட்டையே முறைச்சி பார்க்குற மாதிரி கனவு வந்தது. ஆனால் அவள் கனவில் ஒரு வயதான பாட்டி அவள் வீட்டுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. அந்த பாட்டியை பார்க்கும்போது அவளுக்கு வயசான பாட்டின்னு தோணலை. அந்த பாட்டியோட சிரிப்பு சத்தம் ரொம்ப விகாரமாக இருந்தது. அவள் ஒரு நிமிஷம் பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறா. இது யார், நம்ம வீட்டுக்குள்ளே யார் வர்றா, இப்படி சிரிப்பு சவுண்ட் இவ்வளோ விகாரமாக இருக்கே அப்படின்னு நினைக்கும்போது அவள் வீட்டில் இருக்கிற குத்து விளக்கு கடகடன்னு ஆடின மாதிரி கனவு கண்டா. அடுத்த நாளே அவளோட கணவர் கூட பைக்கில் போகும்போது பைக்கு சறுக்கி கீழே விழுந்து அவளுக்கு தலையில் பலத்த காயம். அப்போது அவளோட உறவினர்கள்லாம் சொன்னாங்க, மெயின் ரோடு வழியாக போயிருந்தா இப்படி விழுந்திருக்கிறதுக்கு உயிருக்கே ஆபத்தாயிருக்கும், தெரு வழியாக போனதுனால தான் உயிர் பிழைச்ச அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவள் வேறு வீடு பார்த்து குடியேறிட்டா. குடியேறினதுக்கப்புறமும் அவளை பின்தொடர்ந்த அந்த பேய் அவள் கனவில் வந்துக்கிட்டே தான் இருந்தது. அப்படி ஒரு நாள் அவள் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்த கனவில் அவள் வீட்டில் ஒரு ஜன்னல் இருந்தது. அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா பக்கத்து வீடு தெரியும். அந்த பக்கத்து வீட்டில் காலி இடம் கிடந்தது. அந்த காலி இடத்துல விகாரமான ஒரு உருவம். அது பொண்ணு தான். பாதி எரிஞ்சும் எரியாமலும் அவள் முகம் சிதைஞ்சு போயிருந்தது. தலைமுடியெல்லாம் கருகி போன நிலையில் அவள் அந்த பொண்ணு அந்த வீட்டில் இருந்து இவளை ஜன்னல் வழியாக முறைச்சி பார்த்துட்டு இருந்தா. இவள் பதறி வெளியே ஓடுறா. ஓடி வெளியில் உள்ள காம்பவுண்டுக்கு வரும்போது அந்த விகாரமான உருவம் வீட்டுக்கு பின்னாடி இருந்து முன்பக்கமாக வந்து அவளை பயமுடுத்த ஆரம்பித்தது. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை கிட்ட நெருங்கிச்சு. அவள் பயந்து கடவுளை வேண்ட ஆரம்பித்தா. அவள் வேண்டிக்கிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு சிலுவை, அந்த சிலுவையில் ஒரு துணி போர்த்தி இருந்தது. அந்த சிலுவை மெல்ல இறங்கி வந்தது கீழே. அதை பார்த்த உடனே
இவ கை ரெண்டையும் கூப்பி, இது சிலுவையும் ஏசப்பாவோட வஸ்திரமுமாச்சே அப்படின்னு அவ கேட்குறா. அப்படி சொல்லும்போதே அந்த துணியில இருந்து ஒரு துண்டு கிழிஞ்சு அவ கையில் வருது. அதை பிடிக்கும்போது அது கையில் இருந்து மிஸ் ஆகி அந்த பேய் மேலே போய் படுது. அந்த துணி பட்டதும் அந்த பேய் எரிஞ்சு சாம்பலாகுது. அந்த துணி திரும்பவும் இவ கைக்கே வந்துடுது. இப்படியாக அவள் கனவு கடைசியாக கண்டா. அந்த நாள்ல இருந்து அவளுக்கு அந்த பேய் கனவுல வரவே இல்லை. அதுக்கப்புறமா தான் அவள் நிம்மதியாக தூங்கவே ஆரம்பித்தா. அவளுக்குள்ள ஒரு கேள்வி, அந்த பாழடைஞ்ச பங்களாவை பார்த்து நம்ம அன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தோமே, அதில் இருந்து தானே இந்த மாதிரி பேய் கனவுகள்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சது, கனவுல இப்படி ஒரு ஆவி நம்மளை துரத்த ஆரம்பிச்சது அப்படின்னு நினச்சி அந்த பங்களாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டிலலாம் போய் விசாரித்தா. அப்படி விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த பங்களாவில் வாழக்கூடிய அந்த பங்களாவுக்கு சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி திடீர்னு உடம்பு முடியாமல் இறந்து போகிறா. இறக்க போகிற தருவாயில், இந்த வீட்டில் என்னை தவிர வேறு யாரும் வாழக்கூடாது, இந்த வீடு எனக்கு சொந்தம், இந்த வீட்டில் வாழ்ந்தால் மட்டும் இல்லை வாழணும்னு நினச்சாலே நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்கா. அந்த பொண்ணோட சாபந்தான் அந்த பங்களாவில் சுற்றிட்டுருக்கு. இவன் இந்த மாதிரி அந்த பங்களாவை பார்த்து ஆசைப்படவும் அந்த ஆவி இந்த காவேரியை பின்தொடர ஆரம்பிச்சது. கடவுளோட கிருபையால் அவள் உயிர் பழைச்சா. அவங்க குடும்பத்தோட கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதாவது அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்திருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழுப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.